அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th term 3ல் இருக்கோம். அரண் வலியுறுத்தல். அதாவது அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது திருக்குறளில் அறத்துப்பால் பாயிரவியலில் வரக்கூடியது. அரண் வலியுறுத்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். அரண் வலியுறுத்தல், அதாவது அறம் செய்ய வலியுறுத்துறாரு நம்ம திருவள்ளுவர் ஐயா. இப்போ மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. இந்த அறம் அப்படின்னா என்னங்கிற கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். அறம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொன்றும் நினச்சிருப்போம். தர்மமாக நினைக்கலாம், நல்ல செயல்களாக இருக்கலாம், பிறருக்கு தீங்கு தராத நல்ல விஷயங்களாக இருக்கலாம். திருவள்ளுவர் அறத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த 2 குறளுமே சொல்ல போகுது. முதல்ல மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மாசுனா குற்றம். மனதில் குற்றமற்று இருத்தலே அறம். மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதாவது மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம். அதை தவிர அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. அனைத்தரனா அறம் அவ்வளவுதான். அனைத்தரன்னா அறம் அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, மனத்துக்கண் குற்றமில்லாத இருத்தலே அறம், அவ்வளவுதான். அனைத்தரன் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அறமே அவ்வளவுதான், மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம். அப்போ 2வது லைன் ஆகுல நீரப்பிற. ஆகுல நீரப்பிற, மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணாலும், நம்ம எவ்வளவு நல்லவங்க மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டாலும் நடித்தாலும் நம்ம மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம். அதை மட்டும்தான் உயர்ந்தவர்கள், சான்றோர்கள், தெய்வம் இதெல்லாமே பார்ப்பாங்களே தவிர மற்றபடி நான் நல்லவனா நடிக்கிறேங்கிறதெல்லாம் வெறும் ஆரவாரம் மட்டுமே. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அது மட்டும்தான் அறம். மற்றபடி வேற எல்லா விதத்துலையும் நம்ம அறம் செய்கிற மாதிரி காமிச்சிக்கிறது வெறும் ஆரவாரம் மட்டுமே. 2வது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு, இதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், கெட்ட வார்த்தை. அடுத்து இழுக்கா அப்படின்னா நீக்கி. இழுக்கானா நீக்கி. அப்போ பொறாமை, பேராசை, கோபம், கடும் சொல், இந்த 4ஐயும் ஒருவன் நீக்கி அவன் வாழ்க்கையில் வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் அறம். நான் அறம் செய்வேன், ஆனால் எனக்கு ஒருத்தங்களை பார்த்தா பொறாம வரும், நான் பேராசைப்படுவேன் அடுத்தவங்களுக்குள்ளதுக்கும், நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், நான் ரொம்ப நல்லவன் ஆனால் கெட்ட வார்த்தை பேசுவேன்னா திருவள்ளுவர் முறைப்படி நீங்கள் அறத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா அவர் 4மே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அழுக்காறு, பொறாமை இல்லாமல் இருக்கணும், கோவப்படாமல் இருக்கணும், பேராசை கொள்ளாமல் இருக்கணும், கடுஞ்சொல் பேசாமல் இருக்கணும். இந்த 4ம் யார் கடைபிடிக்கிறானோ அவன் கண்டிப்பாக அற வாழ்க்கை வாழ்பவன். கோபம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே அவர் கோபத்தையுமே ஒரு தீய குணம் மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பொறாமை, பேராசை, கோபம், அதாவது கடுஞ்சொல், இந்த 4மே நீங்கி ஒருவன் வாழ்வானாயின் அவன் வாழ்வதே அறம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கான டெஃபினிஷன் தான் முதல் 2 குறளில் சொல்லியிருக்காரு. அடுத்து ஈகை, சாரி கொஞ்சம் லாங்காக சொல்லிட்டேன். ஈகை அப்படின்னா நம்ம ஏழை எளியவர்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தானமாக கொடுக்குறோம், அதுதான் தானம். வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது வறியவர்கள்னா ஏழைகளுக்கு கொடுப்பதே ஈகை. மற்றபடி நம்ம வேற யாருக்கு என்ன மொய் கொடுத்தாலும் அது ஒரு எதிர்பார்ப்போடு செய்யப்படக்கூடியதான். இந்த மொய் பணங்கிறது நம்ம எதிர்பார்த்து தானே கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ வறியவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நம்ம கொடுக்கறதே ஒரு தானம். மற்ற
நான் இதை செஞ்சால் அவங்க எனக்கு இதை செய்வாங்கன்னு எதிர்பார்த்து, அதாவது குறி எதிர்ப்பை அப்படின்னா எதிர்பார்த்து கொடுக்கறதெல்லாம் ஈகை அல்ல. அதுவும் கொடுக்கறது தான், ஆனால் ஈகையில் வராது. நம்மளுக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கறதா ஈகைன்னு திருவள்ளுவர் ஐயா கிளியராக சொல்லிட்டாரு. அப்போ ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். அதாவது கொடுக்கறதுல இருக்கக்கூடிய இன்பத்தை அறியாதவர்கள் தான் எல்லா பொருளும் எனக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் வச்சு இழந்துருவாங்க. அதுலேயும் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க அதை வேற யாரோ தான் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தானம் கொடுப்பதில் இருக்கக்கூடிய இன்பத்தை அறியாதவர்கள் தான் எல்லாமே எனக்கு ஏங்குள்ளதுன்னு வச்சு கடைசியில் அவங்களும் அதை யூஸ் பண்ணாமல் மொத்தமாக எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னா செய்யாமை, இன்னானா தீங்கு செய்யாமை. இப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். யாராவது நம்மளுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு நம்ம ரொம்ப யோசிப்போம். திருவள்ளுவர் ஐயாவும் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்து மன்னித்து விடு அப்படின்னு சொல்றாரு. இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க, இது ஒரு நல்ல அட்வைஸ். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அதாவது நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். நமக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா நம்மளும் தீங்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மாற்றாக நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னா அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க. நம்ம போய் இப்படி நடந்துக்கிட்டோம், அவங்க நமக்கு நன்மை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு அவங்க மனசே அவங்கள தண்டிக்கும். இது ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு சிறந்த வழி அப்படின்னு தான் திருவள்ளுவர் ஐயா சொல்கிறாரு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இன்னா செய்யாமை எதுக்கு எதிரானது பார்த்தீங்கன்னா பழி வாங்குதலுக்கு எதிரானது. அவர் ஒருபோதும் பழி வாங்குதலை திருவள்ளுவர் ஐயா சொல்லவே இல்லை. அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் அந்த இன்னா செய்யாமைங்கிற அதிகாரத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த இன்னா செய்யாமையை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் அதிகாரம் வந்து இந்த இன்னா செய்யாமை அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு காந்தி ஐயாக்கு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒருத்தங்க அறிவாளி கல்வி கற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உயிருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை கூட புரிஞ்சுக்க முடியலைன்னா அவங்க அறிவுன்னு ஒன்று இருந்ததுனால என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒரு குரங்கு கூட வாழைப்பழத்தோலை வந்து டஸ்ட்பினில் போடும். ஆனால் ஒரு மனுஷன், ஒரு நல்ல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நல்லா படித்தவங்க எங்கே தான் போடுவாங்க? ரோட்டில் தான் போடுறாங்க. அதனால் யாராவது வயதானவங்க பார்க்காம வலிக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், சின்ன பிள்ளைங்க அதை வலிக்கு விழுந்துடலாம். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல போட்டால் ஒருத்தங்க வலிக்கு விழுவாங்க, அவங்களுடைய துன்பம் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க நினச்சா அவங்க அந்த வாழைப்பழத்தோலை குப்பை தொட்டியில் போடாமல் கீழே போடுவாங்க? ஸோ அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அந்த இடத்துல நம்மளே கூட வலிக்கு விழலாம். ஸோ அதனால் அந்த அறிவு 100 உயிரோடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுபவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க பெற்ற அறிவால் எந்த பயனும் இல்லைன்னு திருவள்ளுவர் ஐயா சொல்கிறாரு. அவங்க கல்வி கற்று அவங்களுக்கு நல்ல அறிவிருந்து 300 உயிர் கஷ்டப்படும் நம்ம இப்படி பண்ணால் அப்படிங்கிற அறிவில்லாமல் ஏதாவது ஒரு தீய செயல்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவினால் எந்த பயனும் கிடையாது. இதுவும் திருவள்ளுவர் ஐயா சூப்பராக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, எனைத்தானும் எய்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. அதாவது எனைத்தானும்னா எவ்வளவு சிறிதானாலும், எஞ்ஞான்றும் அப்படின்னா எந்த காலத்துலேயும், யாருக்கும்னா யாராக இருந்தாலும். அடுத்து மனத்தானாம் மனதளவில் கூட, மானா அப்படின்னா தீமை. நான் சொல்கிற அந்த பொருளை நோக்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்படும், கொஷின்லையும் கேட்பாங்க. ஸோ எவ்வளவு சிறிதான துன்பத்தை கூட, எவ்வளவு இந்த சின்ன தீமை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது.
எந்த தீமையாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய தீமையாக இருந்தாலும், யாருக்கிட்டையும், உங்கள் எதிரியாக இருந்தால் கூட யாருக்கிட்டையும் எந்த காலத்துலேயும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க அதனால் செய்யலை, இப்போ தோல்வி அடைஞ்சிட்டேன் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த தீய செயல்களையும் உங்கள் எதிரியாக இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் கூட எந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து அந்த மானா அப்படின்னு சொல்லி கூட தீங்க செய்யாமல் இருப்பது அறம். அதை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பை தரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, கஷ்டம் கொடுக்குறாங்களேன்னு தோணும். ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் அறத்தை கடைபிடிச்சிட்டிங்கன்னா அது லாங் டேர்மில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யும். இதுக்கு நிறைய நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. எனக்கு நெல்சன் மண்டேலா தான் ஞாபகம் வராரு. அவரை அவமானப்படுத்தி அவர் ஜெயிலில் இருக்கும்போது கஷ்டப்படுத்துகிற ஒரு ஆஃபீஸரை கூட அவர் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட்டாக பதவி இருக்கும்போது கண்டிப்பாக எங்களை இன்வைட் பண்ணுங்கன்னு மரியாதையாக கூப்பிட்ருக்காரு. ஸோ அவரால் அப்படி முடியும்னா நம்மளாலையும் முடியும் தான். எந்த காலத்துலேயும் இன்னா செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. அதுதான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்ல வராரு. கொல்லாமைனா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓமுதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணவை பகுத்துண்டு, ஒரு எறும்புக்கு கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி, இல்லாத உணவு அன்னைக்கு கொண்டு வராதவங்க கூட ஷேர் பண்ணி நம்ம வாழ்கிற வாழ்க்கை பார்த்திங்களா. இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சிறந்த கருத்துகள்லையும் தலை சிறந்த கருத்து என்னென்னா, அடுத்தவங்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்ணுதல். அதுதான் சிறந்த கருத்து. தான் மட்டும் உண்டு இருக்காமல் நம்மக்கிட்ட இருக்க உணவை பிரித்து கொடுத்து மற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்க வாழ்க்கையும் வாழ உதவி செய்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக நன்மையாகத்தான் முடியும். அது அறம் அப்படின்னு ஒவ்வொரு புக்ஸ்லேயும் கூறப்பட்ட கருத்துக்களை தலை சிறந்த கருத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அதாவது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல்னா காப்பாற்றுதல். இப்போ நம்ம ஒரு பசியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பார்க்குறோன்னா அதுக்கு நம்ம ஒரு உணவு கொடுக்குறனால அது உயிர் அன்னைக்கு காப்பாற்றப்படுது. ஸோ அந்த மாதிரி கொல்லாமைங்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் ஐயா வலியுறுத்தி சொல்கிறாரு. இது ஒரு பிவைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது அறிஞர்கள் சிறந்த அறம்னு சொல்லக்கூடிய சிறந்த அறத்தில் சிறந்த அறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உணவுகளை